வெல்கம் டு சசிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெஜ் புலாவ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் பிரியாணி அரிசி நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சா தான் நமக்கு நீட்டாக நமக்கு நல்லா கிடைக்கும். ஒரு பல்லாரி நைஸாக நான் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 1.5 டேபிள் ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு வேணுங்கிற காய்கறி இதை நான் வச்சுருக்கேன் பாருங்கள். முட்டைக்கோசு, கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு. இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த குக்கரில் இந்த காய்கறி வேவிச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். தண்ணி கொஞ்சமாக வச்சுக்கோங்க. காய்கறியில் உள்ள சத்து எல்லாம் தண்ணியில் போய்டும் அப்படின்வாங்க. அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி வச்சுக்குவோம். இதை நான் இப்போ ஒரு 3 விசில் விட்டு நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். இந்த வடிகட்டம் பாருங்கள், எவ்வளோ கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ரொம்ப நிறைய வச்சிங்கன்னா வேஸ்ட்டுங்க, எல்லா சத்தும் போய்டும் அப்படின்வாங்க. நான் கொஞ்சமாக வச்சு நான் வேக வச்சுருக்கேன். இப்போ அதே குக்கரில் எண்ணெயும் நெய்யும் நான் ஆட் பண்ணி இதில் நம்ம பட்டை சாமான் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. நான் எப்போதுமே பிரியாணி செஞ்சாலும் சரி, நெய் சாதம் செஞ்சாலும் சரி, எந்த ஒரு சாதம் செஞ்சாலும் ஃபஸ்ட்டு நான் 2 சிட்டிகை சீரகம் போட்டுக்குவேங்க. நல்லா வாசமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது பாருங்கள், நான் பிரியாணி இலை 2 எடுத்திருக்கேன், பிரிஞ்சி இலை 2 எடுத்திருக்கேன், கிராம்பு, ஏலக்காய், பட்டை எல்லாத்தையும் நான் இது கூட ஆட் பண்ணிப்பேன். நீங்கள் அந்த பிரியாணி இலை இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வீட்டில் இருக்கிற அந்த பட்டை சாமான் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சோடனே ஒரு பல்லாரி நைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்க போகிறோம். நல்லா வதக்கிக்கணுங்க. எண்ணெய் விட்டதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு வச்சுருந்தேன் இல்லையா, இஞ்சி பூண்டு நான் தட்டி வச்சுருக்கேன். நீங்கள் பேஸ்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன், 2 ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம இதில் மிளகாத்தூள் போடக்கூடாது, அதனால் நான் இன்னொரு பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன். புலாவுக்கு எப்போதுமே இந்த தனித்தூள் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ண மாட்டோம் இல்லையா, அதனால் பச்சை மிளகா தான் இதில் காரம். அதனால் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4 இல்லாட்டி ஒரு 3 நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் காப்படிக்கு தான் போடுறேன், அதனால் நான் 3 போட்டிருக்கேன். கொத்தமல்லி, புதினா இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் புதினா ஒரு 5 எல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், வதங்கிருச்சு. இது கூட நம்ம வேக வச்சுருந்த அந்த காய்கறியும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா சேர்த்து நம்ம வதக்கிக்க போகிறோங்க. நல்லா வதக்கிக்கணும். அந்த இஞ்சி பூண்டு டேஸ்ட்லாம் இந்த காய்கறியில் இது ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி வச்சுக்கணுங்க. நல்லா வதங்கிருச்சு, நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நான் இந்த ஒரு காப்படியில் தான் நான் அந்த பிரியாணி அரிசி நான் எடுத்துக்கிட்டேன். இந்த காப்படினா 20 நிமிஷம் நம்மளோட பிரியாணி அரிசி ஊறிட்டுருக்கிறதுனால 1க்கு 1.5 தாங்க அளவு தண்ணி. அதிகமாக வச்சிங்கன்னா நம்மளோட சாதம் குழஞ்சிரும். அதனால் 1க்கு 1.5 தான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த எல்லாம் காய் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கணுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதிக்கணும். பாருங்கள், இந்த காய் வேக வச்ச தண்ணி இருக்கிறதுனால இந்த பீட்ரூட் கலர் இதில் வந்துடும். புலாவ்னா வெள்ளையாக தானே இருக்கும். இந்த பீட்ரூட் கலர் ரெட் ஆகிடுமே நீங்கள் நினைக்க வேணாம். வேக வைக்கிறப்பே அதோட கலர் போயிடும். இப்போ பாருங்கள், இதுக்கு காப்படிக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு காய் வேக வைக்கிறதுக்கு தனியாக நான் உப்பு ஆட் பண்ணேன். இப்போ இந்த சாதத்துக்கு எவ்வளோ நீங்கள் காப்படிக்கு எவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை நான் வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த காயெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சுட்டு பாருங்கள். இப்போ இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் இந்த ரைஸை. எல்லாம் கொதிச்சோடனே இதை நம்ம விசில் பண்ணணுங்க. பிரியாணி அரிசிக்கு நம்ம 2 விசில் தான் நம்ம வைக்க போகிறோம். அதை நல்லா சிம்மில் வச்சிடணுங்க. பாருங்கள், நான் சிம்மில் வச்சுட்டேன். சிம்மில் வச்சு 2 விசில் வந்துருச்சுன்னா வெஜ் புலாவ் ஏதோ ரெடி ஆகிடுச்சுங்க. இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.